வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். வணக்கம். எல்லா சாணக்கிய மெம்பர்ஸுக்கும் ஒரு இனிய மாலை வணக்கம். இப்போ சமீபத்தில் நடந்த இந்த விமான விபத்து பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு அதிக அளவில் எல்லாருக்கும் ஒரு பயத்தை உண்டாக்கியிருக்கு. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற சில விஷயங்கள், ஏர்போர்ட்டில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு அந்த பயம் கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் மனசு விட்டு போயிடும். மறுபடியும் நான் யார்? நான் ஒரு ஏர்கிராஃப்ட் என்ஜினியர். நான் பல ஏர்லைன்ஸில் நான் பணி செஞ்சுருக்கேன். அண்ட் பல விதமான ஒரு மாடர்ன் ஏர்கிராஃப்ட் வரைக்கும் எனக்கு வேலை பண்ண அனுபவங்கள் ரொம்பவே இருக்கு. இப்போ எப்படி இந்த ஃப்ளைட் கீழே போச்சு, எதனால போச்சு பேச நான் இங்கே வரல. நான் ஜென்ரலாக எது பேசும்போதுனாக்க, மக்கள் ஒரு பயத்தை இப்போ நிறைய உண்டாக்கியிருக்கு. எதனாலனாக்க, நாளைக்கு நான் ஃப்ளைட் ஏறும்போது எனக்கும் இதே மாதிரி விமான விபத்து ஆகுமா, இந்த மாதிரி ஆச்சுன்னாக்க நீங்க எப்படி என்ன பாதுகாப்பீங்க, அதுக்காக வேண்டியாது உங்களுக்கு அந்த திறமை இருக்கா, இனிமே விமான விபத்து ஆகக்கூடாதுன்னு. நான் சொல்ற ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் இஸ், தயவு செய்து யாரும் இனிமே விமானத்தில் பயணிக்கிறதுக்கு பயப்பட வேண்டாம். இதை நான் உறுதியா ஏன் சொல்றேன்னாக்க, ஒரு நாளைக்கு ஆல் ஓவர் த வேர்ல்ட், உலகெங்கும் ஒரு 1,00,000 ஏர்கிராஃப்ட் பறக்கின்றது. அதுல 1 மணி நேரம் கணக்கு நீங்க எடுத்து பார்த்தாங்கனாக்க, அவர் 4,500 ஃபிளைட்ஸ் இப்போதைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது விமானம் பறக்கின்றன. அப்படின்னால் என்ன? இன்னும் அதுதான் உலகத்திலேயே மிக சிறந்த, மிக சேஃபான டிராவல், ஏர் டிராவல். இப்போ நீங்க கேட்கலாம், என்ன சார் இப்போ ரீசெண்டா இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்போ நிறைய பேர் செத்து போயிட்டா, சாகிறதுனால நம்மளுக்கு அந்த பயம் வரும்னு. நிச்சயமா பயங்கிறது எல்லார்கிட்டையும் இருக்க வேண்டிய விஷயம்தான். ஆனா நீங்க சைக்கிள்ல போனாலும் விபத்து வரும், நடக்கும் போதுனாலும் விபத்து வரும். ஸோ அதனால இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு நார்மல் சாலை விபத்து விமான விபத்தோட ஜாஸ்தியான ஒரு பெர்சன்டேஜ்ல இருக்கு. ஸோ மறுபடியும் சொல்றேன், விமானம் பயணம் மிகவும் சிறந்த மிகவும் சேஃபான ஒரு டிராவல். இப்போ நீங்க சொல்லலாம், ஏன் சார் நீங்க எதை வச்சு நீங்க சொல்றேன்னு. நான் அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி, இந்த விமான விபத்து ஆன உடனே எனக்கு நிறைய பேர், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் உடனே ஃபோன் பண்ணி எனக்கு கேட்குறாங்க, ஐயோ இது மாதிரி ஆச்சே, எனக்கு பயமா இருக்கு, நாளைக்கு நான் ஃப்ளைட்ல போக முடியுமா. இன்ஃபேக்ட் இன்னைக்கு காத்தால கூட என்னோட நெய்பர், அவர் யுஎஸ்ஏ கிளம்பணும் இன் 1 வீக்ல. சார் நான் வேணா டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டுமா, எனக்கு கொஞ்சம் பயம் வருது. அவருக்கு நான் நிதானமா, இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த நான் அவர்கிட்ட இன்னைக்கு காத்தால கொஞ்சம் நிதானமா எக்ஸ்பிளைன் பண்ணினோடனே அவருக்கு அந்த பயம் போய், ஓகே சார், நோ ப்ராப்ளம், என்னோட பேர பசங்களை நான் சந்தோஷமா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ஒரு மன உறுதியோட அடுத்த வாரம் அவர் கிளம்ப போறார். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி, எதனால இந்த மாதிரி பயம் வருது அப்படின்ட்டு, ஒரு பேசஞ்சர் அவன் ஃப்ளைட் டிக்கெட்டை வாங்கிட்டு ஏர்போர்ட் டெர்மினல்ல என்ட்ரு ஆகிறதுல இருந்து அவன் எங்க போய் சேரணுமோ அந்த ஏர்போர்ட் டெர்மினல் வெளியில வரைக்கும் he is actually the most safeguarded passenger. அதாவது உலகத்துல வேற எங்கேயும் சேஃப்டி இல்லாத ஒரே ஒரு சிச்சுவேஷன் என்னன்னாக்க இந்த ஏர் டிராவல் சிச்சுவேஷன் தான். இப்போ நீங்க போர்டிங் கார்டு எடுக்கிறதுக்காக நீங்க ஃப்ளைட்குள்ள போறீங்க, அங்கேருந்து உங்க சேஃப்டி ஆரம்பிக்கிறது. இட்ஸ் தி செக்யூரிட்டி. வெளியில நீங்க நிறைய வாட்டி கவனிச்சிருப்பீங்க, அங்க ஒரு சிஐஎஸ்எஃப் போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாரு. அவர் உங்களோட டிக்கெட்டை பார்ப்பாரு, பாஸ்போர்ட்டோட கன்ஃபார்ம் பண்ணிப்பாரு. அதாவது டிக்கெட்ல இருக்கிற பேரும் பாஸ்போர்ட்ல இருக்கிற பேரும் ஒன்னா,
அது சில டைம் அது ஒன்னாதான் இருக்கும். ஆனா பாஸ்போர்ட் டிக்கெட்ல இருக்கிறவர் இன்னொரு அத்தாட்சி என்னன்னாக்க நம்ம ஊர்ல பாக்குறது இஸ் தி ஆதார் ஆர் எனி கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் ஐடி. அது வந்து ஆதாரா இருக்கலாம், பேன் கார்டா இருக்கலாம். ஸோ அதை வந்து ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க சொல்லுவாங்க, ஆமா நீங்க அந்த பேசஞ்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விடுறாங்க. ஸோ தட் இஸ் சேஃப்டி நம்பர் 1. இப்போ நீங்க போறீங்க, நிறைய பேகேஜஸ்லாம் எடுத்துட்டு போறீங்க. அவங்க எதுக்கு சில போர்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க, இந்த சில விஷயங்கள்லாம் நீங்க எடுத்துட்டு போக கூடாது, சிலர்லாம் நீங்க எடுத்துட்டு போகலாம். அதை நம்ம ஒரு அவசரத்துல, ஒரு ஆதங்கத்துல, ஒரு சந்தோஷத்துல நம்ம பேக் பண்றதுல அது கொஞ்சம் மிஸ் பண்ணிடுவோம். இங்கதான் சேஃப்டி நம்பர் 2 கம்ஸ். எல்லா பேகேஜும் நம்ம எக்ஸ்ரே பண்ணிட்டு போறோம். எக்ஸ்ரே பண்ற இடத்துல அங்க இருக்கிற சிஐஎஸ்எஃப் ஆஃபீஸர் உங்களுக்கு பொட்டிக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயத்த அவரே எடுக்க வெளியில வச்சிருவார். ஸோ இதுல எடுத்து வச்சுட்டானாக்க நம்மளுக்கு அறியாமலேயே we have crossed the level number 2 of safety. சரி, ஓகே, பொட்டிலாம் நடந்துட்டு நம்ம நேரா செக்இன் கவுண்டர் கிட்ட போறோம். அவங்க செக்இன் பண்ணிட்டு செக்யூரிட்டி வரைக்கும் நீங்க போங்க சார் அப்படின்னா, அதான் நம்ம ஏற்கனவே பேக் எல்லாம் பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லை, அதாவது தன் உடம்புல, அதாவது நீங்க தேவைப்படாத ஒரு விஷயங்களை எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொன்னதுனால உங்களுக்கு செக்யூரிட்டி வழியா போறாங்க. ஹியர் கம்ஸ் சேஃப்டி நம்பர் 3. ஸோ அங்க இருக்கிற ஆஃபீஸர் நீங்க ஹேண்ட் பேக்கேஜ்லாம் எடுத்து அங்க ஒரு எக்ஸ்ரே மிஷின்ல வச்சுட்டு நீங்க உள்ள போய் உங்க ஃபுல் பாடி ஸ்கேனை அவங்க பண்ணுவாங்க. சில மெட்டல் ஐட்டம்ஸ் ஆர் நாட் அலவுட். அந்த மாதிரி சின்ன கத்தி, அதுக்கப்புறம் தேவையில்லாத ஒரு ஃப்ளூயிட், இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போக கூடாது. எஸ்பெஷலி மேட்ச் பாக்ஸ். ஏன்னா உலகமெங்கும் ஏர்போர்ட்ல, விமானத்துல ஸ்மோக்கிங் இஸ் ஆக்சுவலி நாட் அலவுட். ஸோ அதனால எங்க ஸ்மோக் பண்ணணுமோ அது ஏர்போர்ட்ல டெசிக்னேட்டட் சில இடத்துல வைப்பாங்க. அங்க உங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் கிடைக்கும். ஆனா நீங்களா எடுத்துட்டு போற தடை இருக்கு. ஸோ யூஆர் கிராசிங் லெவல் நம்பர் 3. நீங்க அதை முடிச்சுட்டு செக்யூரிட்டி ஏரியால நீங்க போறீங்க. உங்களோட பேகேஜ் டேக் எல்லாம் பண்ணிட்டு உங்க கையில ஒரு சில சாமான்ல வச்சுட்டு நீங்க போர்டிங் கார்டு கையில் வச்சிருக்கீங்க. அப்போ போர்டிங் கார்டை அனௌன்ஸ் பண்றாங்க. போர்டிங் கார்டு அனௌன்ஸ் பண்ணும்போது நீங்க உள்ள போனோடனே போர்டிங் கார்டை காமிக்கும் போது அது ஒரு பார்கோடு. அந்த பார்கோட் அவங்க கிரவுண்ட் ஸ்டாஃப் ரீகன்ஃபார்ம் பண்றாங்க. அதாவது நீங்க தான் செக்இன் பண்ணிட்டு இங்க செக்யூரிட்டி வரைக்கும் வரீங்க, நீங்க இந்த ஃபிளைட்ல தான் ஏறுறீங்கன்னு கேட்கறதுக்கு ஒரு செக்யூரிட்டி புரோட்டோகால் இருக்கு. ஹியர் கம்ஸ் சேஃப்டி நம்பர் 4. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்க உள்ள வரீங்க. ஸோ இந்த 4 ப்ராசஸ் உங்களை சேஃபா வச்சுக்கிறது இஸ் அ டிபார்ட்மெண்ட் கால் கிரவுண்ட் ஹேண்ட்லிங். கிரவுண்ட் ஹேண்ட்லிங்னாக்க உங்களை சேஃப்டி, செக்யூரிட்டி, செக்இன், பேகேஜ், இந்த 4த்தையும் உங்களுக்கு 4 ப்ராசஸ்ல உங்களை கொண்டு போய் ஏர்கிராஃப்டுக்குள்ள உங்களை விடுறாங்க. இப்போ இங்கேருந்து 2வது டிபார்ட்மெண்ட் வருது. இந்த 2வது டிபார்ட்மெண்ட் பேர் வந்து ஆப்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட். இப்போ ஆப்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் பைலட்ஸ், பேகேஜ் கண்ட்ரோல், அதாவது வெயிட் அண்ட் ட்ரிம்னு சொல்லுவாங்க, லோட் அண்ட் ட்ரிம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஏர் க்ரூ. ஏர் க்ரூ வந்து ஏரோஸ்டஸ், அண்ட் தென் கம்ஸ் யோர் ஆப்ரேஷனல் க்ரூ when it comes to getting the proper food which has been ordered for you. அதாவது சரியான உணவு. இந்த உணவுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை நான் இப்போ திருப்பியும் இன்னொரு சப்ஜெக்ட்ல நான் கொஞ்ச நேரத்துல நான் சொல்றேன். இந்த 4 டிபார்ட்மெண்ட், திஸ் இஸ் நோன் as your ஏர் டிராவல் க்ரூ. அவங்க உள்ள எடுத்துட்டு உங்க போர்டிங் கார்டை பார்த்துட்டு எந்த சீட் நம்பர்ல உங்களுக்கு அலர்ட் ஆயிருக்கோ அங்க போய் வைக்கிறாங்க. கூட்டிட்டு போய் உங்களை உட்கார வைக்கிறாங்க. உங்களுக்கு வேண்டிய பேகேஜை ஒன்று நீங்களே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, ஓவர் ஹெட் லாக்கர்னு ஒன்று இருக்கும், பேகேஜ் கம்பார்ட்மெண்ட். அதை ஓப்பன் பண்ண உடனே அங்க சௌரியமா வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணணும். அப்புறம் நீங்க உட்காந்துட்டு சீட் பெல்ட்டை போடணுங்கிறான். தட் இஸ் யோர் சேஃப்டி நம்பர் 1 ஆஃப் தி செகண்ட் ஃபேஸ். இப்போ நீங்க சேஃபா உட்காந்துட்டு நீங்க டிராவல் பண்றீங்க. டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு அப்பப்போ அந்த ஏரோஸ்டஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. ஹியர் கம்ஸ் யுவர் சேஃப்டி நம்பர் 2 இன் ஃபேஸ் நம்பர் 2. இப்போ சேஃப்டி நம்பர் 2ன்னு சொல்லும் போது அவங்க வந்து என்னடா ரொம்ப அழகான லேடிஸ்ல முன்னாடி இருந்து எதுவோ இப்படி அப்படி கையாட்டிண்டு இப்படி அப்படி சொல்றாங்க.
பேசஞ்சர் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். என்னன்னாக்க நீங்க சேஃப்டி பெல்ட்டை எப்படி போடணும், எப்படி அதை கழட்டணும், அதுக்கப்புறம் சீட்டுக்கு அடியில் இருக்கிற அந்த ஃப்ளோட்டேஷன் ஜாக்கெட்ன்பாங்க. அது சில விபத்துல பை மிஸ்டேக் இஃப் த ஏர்கிராஃப்ட் ஹேஸ் டு லேண்ட் ஆன் வாட்டர், தண்ணியில இறங்குற மாதிரி இருந்தாக்க நீங்க வெளியில போனானாக்க உங்களுக்கு எப்படி இறங்கணும், எந்த விதத்துல இறங்கணும், அது போட்டா அந்த ஜாக்கெட் இன்ஃப்ளேட் ஆகும். இன்ஃப்ளேட் ஆனானாக்க நீச்சல் தெரியாதவங்க கூட அந்த தண்ணியில ஃப்ளோட்டேஷனா இருப்பாங்க. அதுல ஒரு சின்ன லைட் வரும், அந்த லைட்டுக்கு அப்புறம் ஸ்மோக் பண்றதுக்கு ஒரு சின்ன இடம் இருக்கும். எல்லாமே அது சேஃப்டி ஃபீச்சர் விச் இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் சேஃப்டி ஃபீச்சர் நம்பர் 3. அதாவது நீங்க சீட்ல உட்காரும் போது உங்களுக்கு தெரிய வைக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கு. அது சில டைம் இவங்க சொல்ற விஷயத்தை நீங்க கேட்கலனாக்க முன்னாடி ஒரு சேஃப்டி கார்டு ஒன்று இருக்கும். ஸோ சீட் பெல்ட் பத்தி சொல்லுவாங்க. மேல இருந்து ஆக்சிஜன் கீழே வந்தானாக்க நீங்க ஃபர்ஸ்ட் அதை போட்டு பிரீத் நார்மலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க சீட் விட்டு வெளியில ஃப்ளைட்ல வரும்போது சில டைம் லைட்லாம் இருக்காது. ஆனா எமர்ஜென்சி லைட்னு சீட் பக்கத்துல ஒரு பெரிய ஸ்ட்ரிப் இருக்கும். அந்த லைட்டை ஃபார்வர்ட் பண்ணி இருக்கிற ஃபர்ஸ்ட் மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல இருந்து வெளியில வரணும். ஸோ இது எல்லாமே பார்ட் ஆஃப் த சேஃப்டி ஃபீச்சர்ஸ். அதாவது உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற ஒரு சேஃப்டி ஃபீச்சர் நம்பர் 3. இப்போ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன் சார், இது பண்ணியாச்சு. நீங்க எப்பவுமே சில பேர், அது எல்லாரும் சொல்ல மாட்டேன், சில பேர் தவறான ஒரு நினைப்பு என்னன்னாக்க ஏரோஸ்டோஸ் உங்களுக்கு சாப்பாடும் தண்ணியும் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அவங்க இருக்காங்கன்னு. அது மிக தவறு. அவங்க எதுக்கு இருக்கான்னாக்க உங்களுக்கு இன் கேஸ் ஆஃப் அ ராங் இன்சிடென்ட் ஆர் அ பேட் இன்சிடென்ட் உங்களை சேஃபா திருப்பியும் உயிரோட ஃப்ளைட் விட்டு வெளியில கொண்டு வருதுதான் அவங்களோட யூஸ்ஃபுல்னஸ். அவங்க ஏன் நீங்க வரத்துக்கு முன்னாடி வராங்க, சாப்பாடு எல்லாம் ஹீட் பண்ணி வைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாங்க அந்த ஃப்ளைட் இன்டீரியர் ஃபுல்லா செக் பண்ணுவாங்க. எல்லா சீட்டும் ஒழுங்கா இருக்கா, ஏதாவது கிளீன் பண்ணாம இருக்கா, சீட் பெல்ட் எல்லாமே சரியா வச்சிருக்காங்களா, மேல இருக்கிற ஆக்சிஜன் சிலிண்டர்ல அந்த இண்டிகேஷனோட ரெடியா இருக்கா, கீழே இருக்கிற ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கா, மேல 3 இடத்துல சில டைம் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் அந்த லேபிள் கண்டென்ட்டோட உள்ள இருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கா, அதுக்கு கரெக்ட் சர்டிபிகேஷன் ஆஃப் அ டாக்டரோடது இருக்கா, இது எல்லாமே அவங்க பார்ப்பாங்க. பிளஸ் எல்லா லேபரட்டரியும் எல்லா டாய்லெட்லயும் தேவைப்பட்ட தண்ணி வருதா, தண்ணி மட்டும் வெறும் தண்ணி கிடையாது, ஹாட் அண்ட் கோல்ட். அதுக்கப்புறம் அந்த லேபரட்டரி புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணா அதுல இருந்து ஒழுங்கா லேபரட்டரி ஒர்க் பண்றதா இல்லையா, இது எல்லாமே அவங்க ஓகே சொல்லி தேவை ஆர்டர் பண்ண சாப்பாடை எடுத்து உள்ள வச்சு சைன் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணிட்டு பைலட் கிட்ட இருந்து ஓகேயான்னு கேட்ட அப்புறம் தான் போர்டிங்கே ஆரம்பிக்கும். ஸோ தட் மீன்ஸ் தட் இஸ் யுவர் சேஃப்டி நம்பர் 4 which says that உள்ள நீங்க கேபின் சீட்ல உட்கார வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இருக்கிறது அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் ஒழுங்கா கவனிக்கிறது இந்த ஏரோஸ்டோஸும் ஃபிளைட் பர்சன்ஸும் தான். ஓகே சார், நீங்க அதெல்லாம் சொல்றீங்க, எனக்கு என்ன, நான் ஃப்ளைட்ல போய் உட்காருவேன், ஆனா எனக்கு இந்த என்ஜினு எலக்ட்ரிக்கல் இது அதெல்லாம் எப்படி சார் எனக்கு சரியா இருக்குமான்னு தோன்றதுனாக்க இங்கதான் எங்களோட ஆட்கள், அதாவது நாங்க எல்லாருமே ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், ஒரு விமானத்தை எவ்வளோ பாதுகாக்கணுமோ எவ்வளோ கரெக்டான மெயின்டெனன்ஸ் பண்ணணுமோ பண்ற என்ஜினியர்ஸ் தான். ஒரு ஃப்ளைட் இன்னொரு ஸ்டேஷன்ல இருந்து வருதுன்னாக்க நாங்க அதை ரிசீவ் பண்ணுவோம். ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லா பேசஞ்சரும் இறங்கிட்ட அப்புறம் நாங்க ஒரு வாக் அரவுண்ட் செக்ன்போம். தட் இஸ் போஸ்ட் ஃபிளைட் வாக் அரவுண்ட் செக். ஃப்ளைட் வந்ததுனாக்க அது எல்லாமே எக்ஸ்டீரியர்ல ஒரு விஷன்ல ஒரு வியூவிங்ல எல்லாத்தையும் ஒரு ஃபுல் ஏர்கிராஃப்டை ஒரு வலம் வருவோம். அதுல நாங்களுக்கு நிறைய செக் பாயிண்ட்ஸ் இருக்கு. அதாவது ஏதாவது வெளியில இருந்து லோடிங் அன்லோடிங் பண்ணும்போது யாராவது ஒருத்தர் தெரியாம இடிச்சுட்டு கொஞ்சம் டென்ட் இருக்கா, இல்ல ப்ராப்பரா இருக்க வேண்டிய பேனல் ஸ்க்ரூஸ் எல்லாம் சரியா இருக்கா, டிஸ்சார்ஜ் விக்ஸ் இருக்கும். இந்த டிஸ்சார்ஜ் விக்ஸ் இந்த லைட்னிங் சில டைம் ஸ்ட்ரைக் ஆகும் ஏர்கிராஃப்டுக்கு, அது பேசஞ்சருக்கு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஏன்னாக்க இந்த டிஸ்சார்ஜ் அதை வாங்கி டெசிபேட் பண்ணிடும், வெளியில தள்ளிடும். ஸோ இட் டஸ் நாட் அஃபெக்ட் தி ஏரோப்ளேன். அந்த மாதிரி நிறைய விக்ஸ் ஆல் ஓவர் தி ஏரோப்ளேன் இருக்கும். அதெல்லாம் சரியா இருக்கா, எக்ஸ்டர்னல் பண்ற சில இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல்ஸ் எல்லாமே சரியா இருக்கான்னு
ஒரு ஜென்ரலா வி கம் அரவுண்ட் த ஹோல் ஏர்கிராஃப்ட். பை த டைம் அது பண்ணும்போது எல்லா பேசஞ்சரும் இறங்கிடும். நாங்க போய் இன்கமிங் பைலட்ஸ், அதாவது இந்த ஃபிளைட்டை கொண்டு வந்த 2 பைலட் கிட்ட நாங்க போய் மீட் பண்ணுவோம். மீட் பண்ணிட்டு வீல் ஹாவ் அன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த ஃபிளைட், வாட் ஹஸ் ஹேப்பன். அந்த ஃபிளைட்ல அந்த பைலட் ஓட்டிட்டு பறந்து வந்த ஃபிளைட்ல எல்லாமே சரியா இருக்கா, நீங்க ஏதாவது நோட்டீஸ் பண்ணீங்களா, இல்ல உங்களுக்கு நான் நோட்டீஸ் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு ஏதாவது வேல்யூ பாயிண்ட் இருக்கான்னு கேட்போம். அவங்க சாதாரணமா முக்காசி எல்லா ஃபிளைட்டும் நல்லபடியா தான் போகும். இந்த விமானம் விபத்தெல்லாம் எடுத்து சைட்ல வச்சிருங்க, அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரேரஸ்ட் ஹேப்பனிங்ஸ் தட் ஹேப்பன். ஸோ அந்த பைலட் சொல்லு, ஆமா எனக்கு இது நோட்டீஸ் பண்ண, நீ ஒரு வாட்டி பாரு, பார்த்துட்டு எல்லாம் சரியா இருக்குனாக்க அடுத்த க்ரூ, அடுத்த பைலட் வர்றவங்களை நீ இன்ஃபார்ம் பண்ணிடு. ரைட் சார்ன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட புக்ஸ் இருக்கும். அது சில டைம் ஃப்ளைட் ரிப்போர்ட்னு சொல்லுவோம், இல்லை பைலட்ஸ் டிஃபெக்ட் ரிப்போர்ட்னு சொல்லுவோம், இல்லை FRBன்னு சொல்லுவோம். அது நிறைய வார்த்தைகளெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஆனால் ஜென்ரலா அது ஒரு புக்கு. அந்த புக்கில் அதில் ப்ரீவியஸ் செக்டர்ல அவர் எவ்வளோ ஃபியூல் போட்டிருக்காரு, எவ்வளோ ஆயில் அப்லிஃப்ட் பண்ணியிருக்காங்க, அதை எந்த என்ஜினியர் சைன் பண்ணியிருக்கான், அவங்க ஏதாவது நோட்டீஸ் பண்ணி அது சில டைம் என்ஜினியர் பார்க்க முடியலன்னா வேகமா அந்த புக்ல எழுதுவாங்க, இந்த மாதிரி நான் இதை பார்த்தேன் என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்ல, என்ஜினியர் அதை பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணா சௌரியமா இருக்கும்னு எழுதுவார். அப்படி ஏதாவது இருந்துனாக்க நாங்க திருப்பியும் அந்த மெக்கானிசம் கிட்ட போயிட்டு we will read back the whole flight. சில ஏர்கிராஃப்ட்ல விதவிதமா MCDU அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கு, ECAM, MCDU அந்த மாதிரி நிறைய விதவிதமான நேம்ஸ் இருக்கு. ஸோ ரொம்ப டெக்னிக்கலா போக வரும்ல. ஸோ அந்த மாதிரி சிஸ்டத்துல உள்ள போயிட்டு we will recreate that flight by seeing ஏதாவது அவங்க டிஸ்கம்ஃபர்டிங்கா இருந்ததான்ட்டு அது பார்த்தானாக்க நாங்க அதை இங்க தரையில ரெக்டிஃபை பண்ணிடுவோம். ரெக்டிஃபை பண்ணிட்டு ஏதாவது எழுதினாக்க நாங்க ஆமா அந்த இதை நாங்க பார்த்தோம், ரெடியா இருக்கு, அதை ரெடி பண்ண அப்புறம் நான் இனிமேல் ஃபிளைட்டை ரிலீஸ் பண்றேன்னு. ஹியர் கம்ஸ் யுவர் சேஃப்டி நம்பர் 1 இன் தி இன்ஜினியர் சைட். ஸோ அவர் என்ன பண்ணுவார், இது எழுதி வைக்கலன்னா யூஸ்வலா பைலட் NIL, அதாவது நில் ரிப்போர்ட்னு கொடுப்பாரு. நாங்க நில் நோட்டட்னு எழுதி அப்படி ஈஸியா விடுறதில்லை. ஆனாலும் எல்லா ஃபிளைட்டுக்கும் நாங்க ட்ரைனிங் எடுத்த மாதிரி ஒரு செக்டரா நாங்க போயிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா போயிட்டு அதை செக் பண்ணிட்டு தேவையான ஃபியூல் அப்லிஃப்ட் பண்ணிட்டு தேவையான என்ஜினோட ஆயில் பேனல்ல ஓப்பன் பண்ணி அதோட ஆயிலை உள்ள விட்டுட்டு அதை ரெடி பண்ணிட்டு இன்கமிங் க்ரூவுக்கு நாங்க ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். அவர் அதெல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட இருந்து ஃபிளைட்டை திருப்பியும் அக்செப்ட் பண்ணிப்பார். ஹியர் கம்ஸ் சேஃப்டி நம்பர் 2 ஃப்ரம் தி என்ஜினியர் சைட். இப்போ எல்லாம் சொல்லுவாங்க, சார் நான் ரொம்ப சௌரியமா நான் உட்காந்து என் சீட்ல போறேன், வெளியில என்ஜின் வீல் இதெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன், அப்படியும் நான் சேஃபா இருக்க முடியுமான்னு கேட்கறவா நிறைய பேர் இருக்கா. அவங்களுக்காக இது ஒரு சீட் எவ்வளோ முக்கியம் தெரியுமா? நீங்க உட்காந்தானாக்கா அந்த சீட் சர்வீசபிள் கண்டிஷன்ல தான் இருக்கணும். அது ஒரு சீட் இந்த ஃபிளைட்ல இருந்தாலும் சரி, 400 ஃபிளைட் சீட் உள்ள ஏர்பிளைன் இருந்தாலும் சரி, எங்களோட ப்ரொசீஜர் ஆஃப் செக்கிங் எவ்ரி சீட் இஸ் த சேம். அந்த சீட்ல சீட் பெல்ட் சரியா இருக்கணும், புஷ்பேக் தட் இஸ் த ரிக்ளைனர் அது சரியா இருக்கணும், ஃபுட் ரெஸ்ட் சரியா இருக்கணும், அந்த முன்னாடி இருக்கிற சீட்ல டேபிள் ட்ராப் பண்ணுவோம் இல்லையா, அந்த டேபிள் இருக்கும். இது வரைக்கும் நான் நிறைய ஏர்லைன்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், லைக் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், கல்ஃப் ஏர் அண்ட் மெனி மோர் ஏர்லைன்ஸ். அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்த உடனே சில ஏர்லைன்ஸோட குவாலிட்டி எப்படி தெரியுமா? அந்த டேபிள் ட்ராப் பண்ணானாக்க அந்த டேபிள் உங்களை நோக்கி ஸ்லாண்டிங்கா இருக்காது, ஆப்போசிட் சைட்ல லைட்டா ஸ்லாண்டிங் இருக்கும். இது ஒரு வெரி வெரி வேலிட் அண்ட் வெரி பியூட்டிஃபுல் பாயிண்ட் தட் டிசைன் ஃபீச்சர்ல. என்னன்னாக்க நீங்க ஹாட்டா சாப்பாடு விட்டுட்டானாக்க அது உங்க மேல விழாது, பிகாஸ் இட் இஸ் நாட் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் யூ, இட் இஸ் கமிங் டுவர்ட்ஸ் தி அதர் சைட். ஸோ அப்படியே விழுந்தாலும் அந்த சைட் தான் விழும். இவ்வளோ சின்ன சின்ன டிசைன் ஃபீச்சர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஃபீச்சர்ஸ் எதுக்கு பண்றாங்கனாக்க எல்லாம் உங்களோட சேஃப்டிக்கு. ஸோ அதுவும் நாங்களாம் பார்த்து ஒரு சீட்டுக்கு அடியில அந்த லைஃப் ஜாக்கெட்,
நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஃப்ளைட் க்ரூ எடுத்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவாங்க இல்லையா, அது ஒரு சீட்லயும் சீட்டுக்கு அடியில வச்சிருப்பாங்க. அந்த லைஃப் ஜாக்கெட்டு எல்லா சீட்லயும் இருக்கான்னு பார்க்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு கேபின் க்ரூ பார்க்குற மாதிரியே நாங்களும் செக்ஷன் ஆஃப் தி ஏர்கிராஃப்ட் ஒரு செக்ஷனாக போயிட்டு எல்லா லேபரட்டரியும் செக் பண்ணுவோம். எல்லா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டும் அந்த டாக்டர் சர்டிஃபிகேட்டோட இருக்கான்னு நாங்கள் செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எல்லா எமர்ஜென்சி லைட்ஸும் ஒர்க் ஆகாதான் இருப்போம். அந்த விண்டோல இருக்கிற அந்த பிளைண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, மேலேயும் கீழேயும் இழுத்து போடுறது, அது வரைக்கும் எல்லா சீட்லையும் நாங்கள் வெரி கேர்ஃபுல்லி அண்ட் இமேக்குவேட்லி நாங்கள் செக் பண்ணிட்டு அப்புறம் தான் காக்பிட்டுக்கே போவோம். ஏன்னா பேசஞ்சரோட கம்ஃபர்ட்டோட அவனோட சேஃப்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதை முடிச்சுட்டு வெளியில போயிட்டு நாங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வெளியில வந்தா அதோட எங்க வேலை முடியுது. நாங்க ஃப்ளைட்டுக்கு அடியில உட்காருவோம் ஆர் நிற்போம், வாட் எவர் இஸ் த கன்வீனியன்ஸ். ஏத்தாப்புல கார் வச்சுட்டு அங்க உட்காருவோம், இல்லைன்னா நிற்போம். ஏன்னாக்க அப்பதான் எல்லாரும் பேகேஜை லோட் பண்ணுவாங்க. லோட் பண்ற டைம்ல சில பேர் ஒழுங்கான ஃபார்மேட்ல லோட் பண்ண மாட்டாங்க. அது போடும்போது சைடு ஏர்கிராஃப்டோட சைட்ல நிறைய மைக்ரோ ஸ்விட்சஸ் இருக்கும் அந்த கார்கோ டோர் ஓப்பனிங்ல. அது தெரியாம பட்டுச்சுன்னா டோர் மூடாது, இல்லைன்னா வார்னிங் வரும். அதெல்லாம் சரியா அவங்க லோட் பண்றாங்களா இல்லையான்னு இந்த சைட்ல நாங்க கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னாக்க எனி ஸ்மால் டிஃபெக்ட் கேன் கிரியேட் அ டிஸ்ஹார்ம் இன் த சேஃப்டி. அதனால அதை நாங்க பார்ப்போம். அதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தென் வி டூ another simple walk around. எல்லா டோரும் மூடி ரெடி ஆனப்புறம் வி டூ அ சிம்பிள் வாக் அரவுண்ட் விச் இஸ் நோன் as a ப்ரீ-ஃப்ளைட் வாக் அரவுண்ட். அது ஃபுல்லா முடிச்சுட்டு எல்லாம் ஒழுங்கா இருக்கா, கார்கோ டோர்லாம் மூடி இருக்கா, வீல் எல்லாம் கரெக்டான இதுல யாரும் டேமேஜ் பண்ணாம, எக்ஸ்டர்னல் டேமேஜ் பண்ணாம எல்லாமே வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த ஏரோ பிரிட்ஜ் இருக்கும். அந்த ஏரோ பிரிட்ஜ் வெளியில எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற டிஸ்பேச்சர் நம்மளை பார்த்துட்டு சார் ஓகே அப்படின்பாங்க. ரைட், ஓகே நாங்க சிக்னல் பட்டா அந்த பிரிட்ஜை போட்டுட்டு எங்களுக்கு ஒரு புஷ் ட்ரக் ஒன்று இருக்கும். அந்த புஷ் ட்ரக்ல உக்காந்து அது ஒரு கனெக்டிங் ராட் இருக்கும். அந்த கனெக்டிங் ராடோட நாங்க ஏர்கிராஃப்டை கனெக்ட் பண்ணி இந்த டக்ல கனெக்ட் பண்ணிட்டு ஹியர் கம்ஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் சேஃப்டி நம்பர் 5. வி ஆக்சுவலி புஷ் பேக் தி ஏர்கிராஃப்ட் வித் தி அசிஸ்டன்ஸ் அண்ட் கிளியரன்ஸ் ஃப்ரம் தி பைலட். பைலட் வந்து டவர் கிட்ட கேட்டு நாங்க புஷ் பேக் பண்ண போறோம், ஆர்வி கிளியர்னு கேட்பாங்க. டவர் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை எங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நாங்க ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு வில் பி அட்டாச் டு தி பைலட். அவங்க ஓகேன்னு சொன்னோன்னு புஷ்பேக் பண்ணிட்டு எந்த டைரக்ஷன்ல பண்ணணுமோ அந்த புஷ்பேக் பண்ணிட்டு அந்த கனெக்டிங் ராடை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு சேஃப்டி ஒரு பின் இருக்கும், அந்த பின்னை எடுத்துட்டு தென் வி ரிலீஸ் த டக். அந்த டிராக்டரை எடுத்துருவோம். எடுத்துட்டு பின் எடுத்துட்டு அந்த பேனல் ஒழுங்கா க்ளோஸ் பண்ணி we will come nearly about 30 to 40 feet from the aeroplane. பைலட் தெரிகிற மாதிரி வெளியில வருவோம். வெளியில வந்துட்டு அந்த பின் அவர்கிட்ட காமிக்கணும். இந்த சேஃப்டி பின் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பின்னு போட்டோன்னா பைலட் ஏர்கிராஃப்ட் கண்ட்ரோல்ல வச்சுக்கவே முடியாது. அந்த சேஃப்டி பின்னை எடுத்துட்டு வெளியில வந்து அந்த பின்னை காமிச்சிட்டு பைலட் வந்து ஓகே பின் எடுத்துட்டியாப்பா ஐ எம் கோயிங்னு சிக்னல்ல காமிச்சிட்டு நாங்க சல்யூட்டை கொடுத்துட்டு அந்த ஃப்ளைட்டு போகும். இது எல்லாமே இஸ் மானுமெண்டல் ஒன்லி ஃபார் ஒன், உங்களோட சேஃப்டிக்கு தான். உங்களோட சேஃப்டி மனசுல வச்சுதான் நாங்க இவ்வளவும் பண்றோம். சரி சார், நீங்க உங்க மெயின்டெனன்ஸ்ல பண்றீங்க, பைலட் ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னாக்க ஹியர் கம்ஸ் தி லாஸ்ட் ஃபேஸ் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேஸ். யாரு உங்களோட உயிரை அவர் கையில வச்சுட்டு உங்களை பாதுகாப்பா ஒரு பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி கூட்டிட்டு போறாரோ அவர் தான் பைலட். இந்த பைலட் ஒரு ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்றதுக்கு he will have himself prepared 24 hours before the flight. அவருக்கு எந்த செக்டர் போறதுன்னு அவருக்கு தெரியும். அந்த செக்டர்ல தேவையான மேப்ஸ், தேவையான மேனுவல்ஸ் எல்லாமே அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ளைட் கிட் ஒன்று இருக்கும். அந்த ஃப்ளைட் கிட்ல ஒரு வாட்டி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அந்த பேக்ல வச்சுட்டு they will be mentally prepared for the flight 24 hours ahead. சொல்லிக்கலாம் ஏன் சார் 24 ஹவர்ஸ்னு. ஏன்னா 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஆப்ரேஷனல் அட்வைஸ் இருக்கு. அவங்க வெளியில தேவை சாப்பிடக்கூடாத சாப்பாடை அவங்க சாப்பிடக்கூடாது, மது அருந்தக்கூடாது, அதுக்கப்புறம் ட்ரக்ஸோ இல்லை வேற உடம்புக்கு கெடுதலான எல்லா விஷயமும் அவங்க செய்யக்கூடாது. ஏன்னா அவங்க மைண்ட்
அண்ட் பாடி ஹேஸ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி ஃபிட். ஸோ அப்படின்னாக்க அந்த 24 hours அந்த பைலட் என்னதான் சார் பண்ணுவார் அப்படின்னு, அவர் ரிலாக்ஸ்டாக தான் இருப்பார், நார்மல் லைஃபை தான் லீட் பண்ணுவார். ஆனால் ஹி வில் பி ஃபோக்கஸ்ட். அந்த ஃபோக்கஸை அவரை யாராலும் மூவ் பண்ண முடியாது. ஸோ ஒரு காக்பிட்ல 2 பைலட் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து கமாண்டர், ஹி இஸ் தி அல்டிமேட் கமாண்டிங் ஃபோர்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ஏர்கிராஃப்ட். அவரை ஹெல்ப் பண்றதுக்கு ஹி வில் ஹேவ் எய்தர் அ ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் ஆர் அ செகண்ட் ஆஃபீஸர். ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர்னா ஹி இஸ் ஆஸ் குட் அஸ் த பைலட், பட் ஹி இஸ் 1 rank பிலோ த கமாண்டர். ஸோ அவர் இருப்பார். ஸோ இவங்க 2 பேரும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபிளைட் பிளாக் எடுத்துட்டு, for example, if the flight is at 10 o'clock, they should reach the airport at 8 o'clock in the morning. So 8 o'clock, 10 o'clock மார்னிங் ஃபிளைட்டுக்கு 8 o'clock அவங்க ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவாங்க. அங்க பிரீஃபிங் கொடுப்பாங்க. என்ன பிரீஃபிங் கொடுப்பாங்க ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லாம், நீ எந்த டைப் ஆஃப் ஏர்கிராஃப்ட் பறக்க போற, அது ஏற்கனவே அவருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதுல எவ்வளவு ஃபியூல் போட போறோம், எவ்வளவு பேசஞ்சர்ஸ் இருக்க போறாங்க, ஒரு பேசஞ்சரோட வெயிட் எவ்வளோ பேக்ஸ் ஏற போகுது, அந்த ஒரு பேகேஜோட கால்குலேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது பிரீஃப் பண்ணுவாங்க. அது பிரீஃப் பண்ணிட்டு அந்த ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் இருப்பாங்க. என்னதான் நீங்க ரொம்ப தன்மானத்தோட நான் ஒரு சிலுமிஷ வேலையும் நான் பண்ணாம நான் இருப்பேனோ, ஆனாலும் உங்க உடம்புல அமௌண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு, வெதர் யூஆர் மென்டலி அண்ட் பிசிக்கலி ஃபிட், இதெல்லாம் செக் பண்றதுக்கு அங்க ஒரு மெடிக்கல் டாக்டர் இருப்பார். அவர் உங்களுக்கு ப்ரீ ஃபிளைட் எக்ஸாமினேஷன் பண்ணுவார். சேஃப்டி நம்பர் 1 ஆஃப் தி 4th phase. அவர் அதெல்லாம் பண்ணிட்டு ஆல்கஹால் பிரெத்லைசர் டெஸ்ட் பண்ணிட்டு செக்அப் பண்ணிட்டு அவரு ரிலீஸ் பண்ணுவாங்க. அங்கேருந்து ஃபிளைட்டுக்கு வருவாங்க. நாங்க பண்ற அந்த வாக்கர் ஆன் செக் மாதிரியே அவங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் ஆஃப் செக் இருக்கு. அதெல்லாம் மூவ் பண்ணிட்டு போவாங்க. ஒரு பாயிண்டா பார்த்துட்டு உள்ள வந்துட்டு அந்த புக்கை ஓப்பன் பண்ணிட்டு முன்னாடி இருக்கிற பைலட் ஏதாவது எழுதியிருக்காங்களான்னு பார்த்துட்டு என்ஜினியரை கூப்பிட்டுட்டு எங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எப்படி இருந்தது ஃபிளைட்டு, எல்லாம் சரியா இருந்ததா, நீ சிஸ்டம்லாம் செக் பண்ணிட்டியான்னு. நான் சிஸ்டம்லாம் செக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டோன்னே அவரோட செக்லிஸ்ட் பிரகாரம் he will start checking all the modules and frames and everything. ஃபிளைட்ல இருக்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டு சீஃப் பர்சர் கிட்ட கேட்டுட்டு, நீங்க கேபின் எல்லாம் பார்த்துட்டீங்களா, உங்களுக்கு எல்லாம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்களா, இன்ஜினியர் உங்களுக்கு சரின்னு சொல்லிட்டாருன்னா, அவங்க சரின்னு சொன்ன உடனே he will say ஓகே, நீங்க எல்லாரும் போட் பண்ண சொல்லலாம். எல்லாரும் போட் பண்ணுவாங்க. போட் பண்ணிட்டு here comes your safety number 2. அந்த லோட் அண்ட் ட்ரிம்னு ஒருத்தர் இருப்பார் ஆப்ரேஷனல் டிபார்ட்மெண்ட். எல்லா பேக்கேஜஸ் எல்லாம் ஃபுல் வெயிட் ஃபியூல் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சார்ட்டோட வருவார். அந்த சார்ட்டை கொண்டு வந்து அவருக்கு கொடுத்தாருனாக்கா அவரை கால்குலேட் பண்ணுவார். இந்த வெயிட்டுக்கு என்னோட ஃபிளைட் எந்த டிகிரியில நான் டேக் ஆஃப் பண்ணணும், எவ்வளோ ரன்வே லென்த்தை நான் யூஸ் பண்ணணும், அந்த ஹீட் கண்டிஷன்ஸ்ல நான் ஜாஸ்தி யூஸ் பண்ணணுமா, கோல்ட் கண்டிஷன்ஸ்ல அவ்வளோ ஃபுல் ரன்வே யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை கால்குலேட் பண்ணுவார். அதனால்தான் the pilot has this small phase which is very very important, is the 3rd phase of your safety. அந்த லோட் அண்ட் ட்ரிம்மை அக்செப்ட் பண்ணிட்டு எவ்வளோ வெயிட்னு அவர் கால்குலேட் பண்ணிட்டு அவர் கம்ப்யூட்டர்ல என்டர் பண்ணி வைப்பார். அதாவது ஃப்ரம் பாயிண்ட் A to பாயிண்ட் B எந்த ஸ்டேஷன்ஸ் வழியா நான் போறேன்னா, இட் இஸ் நோன் அஸ் வே பாயிண்ட்ஸ், அது எல்லாமே ஒன்னா டிசைட் பண்ணி என்டர் பண்ணி அவர் ரெடியா இருப்பார். ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கிட்ட கேட்டுட்டு he will read out the pre-flight checklist அப்படின்ட்டு எல்லாமே அந்தந்த இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு அந்த செக்லிஸ்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு then he will call to the tower and he will say we are all finished our boarding, we have closed the aircraft is now ready for departure அப்படின்பார். அப்புறம் ஏடிசில இருந்து கிளியரன்ஸ் வரும் டவர்ல இருந்து, யூ ஆர் கிளியர், இந்த சைட்ல போயிட்டு இந்த டைரக்ஷன்ல போயிட்டு ரன்வேல போயிட்டு நீங்க டேக் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு அவர் எல்லாத்தையும் நோட்டு. அந்த டைம்ல தான் என்ஜினியர்ஸ் உள்ளவங்க நாங்க கீழே இருக்கும்போது இன்டர்காம் மூலமா பேசி, என்ஜினியர் ஆர் யூ ரெடி, ப்ளீஸ் புஷ் மீ பேக் ஃபேசிங் திஸ் டைரக்ஷன் அப்படின்பார். புஷ் பண்ணிட்டு போட்டோடனே 2 என்ஜினும் ஸ்டார்ட் பண்ணுவார். சில ஏர்கிராஃப்ட்ல 2 என்ஜின், சில ஏர்கிராஃப்ட்ல 4 என்ஜின். ஸோ ஒரு என்ஜினா ஸ்டார்ட் பண்ணுவார். நாங்க வெளியில இருந்து வில் பி நோட்டிங் இட், ஏதாவது எல்லாமே கரெக்டா அந்த ரெவல்யூஷன் கரெக்டா விதவுட் எனி எக்ஸ்டர்னல் டேமேஜ் இல்லாம இருக்கிற ஏரியால எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு கிளியரன்ஸ், ஓகே சார் என்ஜின் 1 ஸ்டார்ட் அப், என்ஜின் 2 ஸ்டார்ட் அப், எல்லாம் கரெக்டா இருக்கு வெளியில இருந்து நாங்க சொன்ன உடனே he will say thank you, you may please disconnect அப்படின்பார். அவர் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அதே தான் சேம் ஆக்ஷன்
அவர் உள்ளேருந்து பார்ப்பார், நாங்க வெளியில வரோமா, அந்த பின்னோட வருவோமா, நம்மளுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு இந்த தம்ஸ் அப் கொடுக்குறோமான்னு அவர் உள்ளேருந்து வெளியில பார்க்குற விஷயம். திஸ் இஸ் த சேஃப்டி நம்பர் 4. ஸோ இந்த ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல நம்ம சேஃப் ஃபீச்சர்ஸை பார்த்துட்டோம். பட் இதை தாண்டி இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, விச் இஸ் நோன் அஸ் யுவர் கேட்டரிங் டிபார்ட்மெண்ட். இந்த கேட்டரிங் டிபார்ட்மெண்ட் சாப்பாடு கொண்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, பேசஞ்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு டைப் ஆஃப் மெனு. பட் ஃபார் தி ஃப்ளையிங் க்ரூ அவங்க இருக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் அ டிஃப்ரெண்ட் மெனு. ரெண்டாவது விஷயம், பைலட் கமாண்டர் சாப்பிட வேண்டிய சாப்பாடு ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் சாப்பிட மாட்டான், அவனுக்கு வர வேண்டிய சாப்பாடு கமாண்டர் சாப்பிட மாட்டான். 2 பேரும் மீல்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ண கூடாது. எதனால? பை சான்ஸ் சில சாப்பாடு அவருக்கு ஃபுட் பாய்சனிங் ஆச்சுனாக்க there is always another pilot to guide the aircraft to safety. ஸோ அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஃப்ரம் த கேட்டரிங் சைட். ஸோ சில பேர் வந்து எனக்கு வந்து உருளைக்கிழங்கு ஒத்துக்காது, சில பேருக்கு எனக்கு ஃபிஷ் ஒத்துக்கும் அப்படின்னு சொன்னாக்க 2 பேரோட சாப்பாடு யாருக்கு எது ஒத்து போகும் அது முன்னாடியே டிசைட் பண்ணி அந்த மெனுவில் இன்க்ளூட் பண்ணி ஏரோஸ்டர்ஸ் அதை ஹீட் பண்ணி தேவைப்பட்ட சாப்பாடை வேணும்னாக்க அவங்க 2 பேருக்கும் உள்ள போய் சர்வ் பண்ணுவாங்க. Then the last and the most final this thing on this particular phases is the cockpit door. அதுல ஒரு லாக் இருக்கும். அந்த லாக் வந்து பைலட்டுக்கு 2 பேருக்கும் அந்த போற ஃப்ளைட்டுக்கு அந்த கோடு தெரியும். வெளியில இருந்து உள்ள போற ஒரே ஒரு ஹெட் ஏரோஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த கோடு தெரியும். நினைச்சும் போது யாரும் உள்ள போயிட்டோ வெளியில வர்றதோ முடியவே முடியாது. தட் இஸ் தி ஹையஸ்ட் செக்யூரிட்டி கோட் தட் நோபடி கேன் பிரேக். யாராலும் அப்படி சாதாரணமா உள்ள போக முடியாது. ஸோ இவ்வளோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கும்போது ஒரு பேசஞ்சருக்கு எப்பவுமே அவன் சீட்ல உக்காந்துட்டு சந்தோஷமா அவன் கொடுக்க வேண்டிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஃப்ளைட்டை என்ஜாய் பண்ணிட்டு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃப்ளையிங் இது எல்லாமே வெளியிலேருந்து பார்த்து உள்ள இருக்கிற டிவியில என்ஜாய் பண்ணிட்டு போறது தான் எங்களை மாதிரி ஒரு எம்ப்ளாயிஸுக்கு த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் திங். அதனால இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் நாங்கள் ஏன் இப்படி இருக்கோம்னாக்க, பிகாஸ் வி ஹாவ் ஒன்லி ஒன் திங் இன் மைண்ட். பேசஞ்சர் பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி ட்ராவல் பண்ணுறது, சந்தோஷமா ட்ராவல் பண்ணுறது எஸ், சொகுசா ட்ராவல் பண்ணுறது எஸ், பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரொம்ப சேஃபாக ட்ராவல் பண்ணுறாரா அந்த மனசுல எஸ் ஐ எம் வெரி சேஃப் அப்படின்னு சொன்ன அவருக்கு அவரே சொன்னாதான் we will be able to have, make people happy. ஸோ இதோட எல்லா சாணக்கியா வியூவர்ஸுக்கும் நான் என்ன சொல்ல விரும்புறதுனாக்க, தயவுசெய்து பயப்படாதீங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்தினால we are not going to lose our life in every flight. இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்க வேலை பண்ணி உங்களோட சேஃப்டிக்காக பண்றதுனால நீங்க சாதாரணமா சந்தோஷமா எப்பவுமே விமானத்துல நீங்க டிராவல் பண்ணலாம். அது இம்மெட்டீரியல் ஆஃப் தி ஏரோப்ளேன் ஆர் தி ஏர்கிராஃப்ட். உங்களுக்கு இவ்வளோ ப்ரொசீஜர் சொன்னோடனே இப்போதான் உங்களுக்கு தெரியும், சும்மா ஃப்ளைட்ல ஏறணுமா உக்காந்தோமா போகணுமோன்னு கிடையாது. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ல உங்களுக்கு பேகேஜ் எப்படி ஹேண்ட் ஓவர் பண்றீங்களோ உங்க பேகேஜ் திருப்பி வர வரைக்கும் சேஃபா வச்சுக்க வேண்டியது எங்களை மாதிரி எம்ப்ளாயிஸுக்கு. ஸோ மறுபடியும் சாணக்கியாவோட டிவிக்கு நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன். வணக்கம்.